43, 59 அவ்வளோதான் போகுது. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் மோட்டோ ப்ரெடிக்டர் கவின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சேஃபாக ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூக் 200ஓட வீடியோ போடலாம், அதை ஒரு ஃபுல் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தம்பியோட வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலு. ஸோ இதனோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 24 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ அந்த 24 பாயிண்ட் சம்திங் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஹைவே ட்ரைவ் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கோசரமே தான் நான் இதை வாங்கிட்டு வந்து வீடியோ நம்ம போடுவோம், பார்க்கல எப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு ஃபுல் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு கியரில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோமா, ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் எவ்வளோ போகுது, செகண்டில் எவ்வளோ போகுதுன்னு. வண்டி 60 தான் வரல. 43, 59, 77, 98, 115. அதங்காட்டி என் மொபைல் வேறு திரும்பிக்குது. Stop 130, 133. அவ்வளோதான் போகுது. 133 தான் போகுது டாப்பு. நான் முறுக்கிட்டேன், அவ்வளோதான் போகுது. பேரிகேட் இருக்குது, ஸ்லோவாக போகும். ஸ்பீடாக போகிறது முக்கியம் இல்லை, எங்கெங்கே என்னென்ன இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகணும். ஸோ நம்ம பாட்டி நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட கூடாது மக்களே. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுக்கு அப்படியே இப்படி மடங்கிக்கிறதுக்குள்ள, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
மியூசிக் வாசிப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஏவரேஜான ஸ்பீடில் போகும்போது நான் பேசுவேன். ஒரு எபோ 80 90க்கு மேலே போச்சுன்னா நான் பேச மாட்டேன். நிறைய வீட்டில் கவனிச்சு பாருங்கள், நான் பேச மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்பீடாக போகும்போது நான் கவனம் ஃபுல்லுமே இங்கே தான் இருக்கும். இந்த பக்கம் வண்டி வருமா, அந்த பக்கம் வண்டி வருமா, அந்த காருக்கு முன்னாடி இருந்து யாராவது இப்படி ஓடி வந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஐயோப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் போவேன். அது என்ன அப்படின்னா, ஒரு சேஃப்டிக்கு தான். நாம் இங்கே பேசிக்கிட்டு அங்கே விட்டுட்டோம்னா போச்சு. ஸோ அதனால் ஒரு 80க்கு மேலே 90க்கு மேலே போச்சுனாவே நான் அங்கே வந்து கவனம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு இங்கே வச்சுக்கவே மாட்டேன். நம்ம ஸ்லோவாக போகும்போது எப்படி வேணால் பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்டண்ட்டும் காட்டிக்கலாம். ஆனால் ஸ்பீடு அப்படின்னு வந்துட்டால் கவனம் ஃபுல்லாக நம்ம ட்ராக்கில் இருக்கணும். ஹெல்மெட்டு போட்டிருக்காரு, ஆனால் அந்த ஜஸ்ட் ஒரு லாக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்னப்பா புரிஞ்சுக்கணும். அது ஹெல்மெட்டு போடுறதே சேஃப்டிக்காக தான் போடுறது. ஆனால் அதை விட்டுட்டு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை லாக் போடாமல் போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ லோக்கலில் போகிறீங்கிறது கொஞ்சம் தூரம் தான், ஸோ அதுக்கு எதுக்கு லாக் போடுறது அப்படின்னா கூட ஒத்துக்கணும். அவர் சொல்லப்போனால் லாங் தான் போகிறாரு போல். போகிற இடம், போகிற டெஸ்டினேஷன் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக போங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப கவனமாக போங்க. கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வச்சு போங்க. வேறு எங்கேயுமே எந்த வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எந்த கவனமும் எங்கேயும் வேணாம். இவன் வேறு மிரரே இல்லாமல் வண்டி வச்சுருக்கிறான். நம்ம லேன் மாறும்போது கூட திரும்பி பார்க்குறதா இருக்குது. இன்னொன்று, மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஒவ்வொரு வீடியோவில் அதான் சொல்கிறேன், மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. அது ஹைவேலாம் சுத்தமாக வேண்டாம். இவங்ககிட்ட நான் வண்டி எடுக்கும்போது சொன்னேன், மிரர்லாம் கழட்டாதரா அப்படின்னு சொன்னேன். இவன் மிரர் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சொன்னான், டே மிரர் எல்லாம் வண்டி ஓட்ட முடியல, நீ தயவுசெய்து மிரர் போடுறோம் அப்படின்னு. ஆனால் மிரர் இல்லாமல் ஓட்டினா தானே அழகாக இருக்குது அப்படிங்கிறான். சரி, என்ன பண்ணுறது? அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனோட டேஸ்ட்டு. சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம். அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் தான். கையை போட்டவர் நல்லா ஓப்பனாக போடலாம். சும்மா ஏதோ ஜன்னலில் வச்சுட்டு இப்படி பண்ணாருன்னா யாருக்கு தெரியுது போகுது? நான் கரெக்டாக அந்த கேப்பை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். இது வேறு கையில் மாட்டுது. கரெக்டாக அந்த கேப்பை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு என்னடா வண்டி க்ளோஸ் வர மாதிரி பார்த்தா அவர் அங்கே லாங்கில் இருந்துட்டு இப்படி இப்படின்னு கையாட்டுறாரு. என்னோடய ஃபேவரட் அது டிரைவர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்காது. பிடிப்ப மாட்டா, அவங்க எங்கேயோ போயிட்டாங்களே, பிடிக்க முடியாது. போனால் பிடிக்கலாம் தான், போனால் இல்லை போகிறோம், அவ்வளோதான். பேஸ் மாடல் நினைக்கிறேன் எஸ்எக்ஸு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டர்போ இருக்கும். அது நல்லாயிருக்கும் வண்டி. ஆஹா, வண்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணியே லாத்தில் சுத்தமாக நல்லா பாறை தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ மெதுவாக போய்க்கலாம். ஏய், நான் கவனிக்கலை, காரில் பார்த்தீங்களா நம்ம பேர்? அதுங்காட்டி பேட்ச் குத்த ஆரம்பிச்சாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும்.
இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, சும்மா வெயிட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு அந்த ஹேரி பட்டர் பார்த்தீங்களா, குச்சி மேலே உட்காந்துட்டு போயின்னு இப்படி போகிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி. எப்படி சொல்கிறது, வெயிட் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி. அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண நினச்சா டக்குன்னு நம்ம ஓவர் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது வண்டி, டக்குன்னு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டிசைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழிச்சு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண நினச்சா கூட வண்டி கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் அதனுடைய போகிற ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபைன் அப்படியே ஃப்ரீயாக போகுது வண்டி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீயாக போகுது வண்டி. எனக்கு இது பிரேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அது எதனாலன்னு தெரியல. வண்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம ஜிபூவில் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், இத்தனைக்கும் அவன் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் டிஸ்கில். ஸோ அதுக்கே அவன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வெயிட்டு. ஸோ என்றைக்குமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா புஷ் பண்ணி போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்கணும். வெயிட் இருந்தால் தான் நம்மளோட வண்டி கண்ட்ரோலு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக பேப்பர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி, அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது வண்டி. ஸோ அதனால தான் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது கூட டக்குன்னு வண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் கண்ட்ரோல் பண்ணியுமே அது எப்படி ஒன்று டச் ஆகிடும் எங்கேயாவது. பேப்பர் மாதிரி வண்டி போகுது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எனக்கு. R15லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது என்னப்பா அப்புறம் எதுக்கு லெஃப்ட் போகணும், அப்புறம் எதுக்கு ரைட்டு வரணும், குழி இருக்குமோ, குழி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வளைச்சொலிச்சு ஓட்டிகிட்டு போகிறப்பல. ஆளுங்க சரக்காட்டிருக்கு, ஆளுங்க 2 பேர் தாளாட்லேயே வந்தாங்க. அந்த கல் குட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த வாரம் போகும்போது நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டு நல்லா எக்கோ ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கேயாச்சும் இருந்ததுன்னா நான் அந்த வாரமாக போயிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஜிபுலெலாம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, அது பக்கத்தால் போகணுன்னாவே நல்லா சத்தம் கேட்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த போய் கொஞ்சம் புஷ் பண்ணேன் வண்டியை. ரோட்டில் எடுத்துகிட்டே அப்படின்னா டெய்லி எப்படி அதான் சொல்லி வாயை மூடல, அப்போதான் சொல்கிறதுக்கோசரம் வாயை தரேன். ஆம்புலன்ஸ் எப்படி டெய்லி குறைஞ்சது 4 ஆம்புலன்ஸும் போயிடும் ஆக்சிடென்ட் இஷ்யூவாகவே. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வில்லேஜ் சைடா. ஸோ எல்லாருமே குறுக்க வருவாங்க தான். இவரெல்லாம் பாருங்கள், இப்போ ரோட்டு மேலே போட்டுட்டு வேலை செய்கிறாரு. இப்போ அந்த ஜல்லி கலக்கிறது ஏதோ பண்ணுறாரு, ரோட்டு மேலே போட்டுட்டு வச்ச பாதி ரோடு அவரே அடைச்சிட்டாரு. அப்போ வண்டியில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்களே யோசிக்கணும். ஸோ இப்படி வண்டியெலாம் வேகமாக போகிற இடம் நம்ம இங்கே போட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். ஏரியா சொல்லப்போனால் இது என்னோட நேட்டிவ். இது என்னோட நேட்டிவ் மக்களே, இது என்னோட நேட்டிவ். நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் அங்கே போயிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே தான் இருந்தேன். மாப்பிள்ளைக்கு தெரியல.
ஏய் என்னடா பண்ணுற? வண்டி தம்பி இது கைஸ். இப்போ வரும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து அங்கே மாமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு எங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நான் கிளம்பி எங்கள் அந்தியூர் வந்துட்டு இருக்க வழியில் பாதி ரோட்டில் பருவச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் பஸ் ஸ்டாப்பு எல்லாம் கடைங்கள்லாம் நேராக இருக்கும். அதனால ஸ்லோவாக தான் வந்தேன். என்ன அப்படின்னா ஒரு அக்கா ஒரு பாட்டியை வச்சுட்டு அரிசி மூட்டை ஏதோ வச்சுருந்தாங்க. டக்குன்னு இப்படி உள்ளே வந்துட்டாங்க. நான் கவனிச்சிட்டேன். அவங்க போயிட்டு இருக்கும்போது ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போதே நான் கவனிச்சேன். சரி உள்ளே வருவாங்க நான் கெஸ் பண்ணேன். சேம் இண்டிகேட்டர் போடலாம். அந்த அக்கா அப்படியே கொஞ்சம் நான் பக்கமாக போயிட்டேன். பிரேக் அடித்தது சத்தியமாக அடிச்சிருப்பேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஷிஃப்ட்டை டவுன் பண்ணிட்டு வண்டி உள்ளே புஷ் பண்ணி இப்படி கட் அடித்து போயிட்டேன். இல்லை அப்படின்னா சத்தியமாக மாட்டிருந்தவன் இன்றைக்கி வந்து பயங்கர சம்பவம் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்லோ பண்ணி வண்டி அப்படியே ஒரு 100 மீட்டர்லேயும் நின்றுச்சு. ஒரு 100 மீட்டர் கூட ஒரு 50 மீட்டர்லேயும் வண்டி நிறுத்திட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனேன். ஒரு 4th gear கூட நான் புஷ் பண்ணவே கிடையாது. அந்த அக்கா இருந்து தம்பி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படி இப்படின்னாங்க. சரி எப்படியோ நடந்து சொல்லி திரும்பவும் நான் போச்சு நின்று பொறுமை. அதுவும் அந்த அக்கா அந்த ஒயிட் லைன் இருக்குன்னா ஒயிட் லைனுக்கு இந்த ஓரத்தில் இருக்க ஒயிட் லைனுக்கு சென்டரில் நின்று திரும்புகிறாங்க. ஒன்றா திரும்புற மாதிரி தான் இந்த பக்கம் நின்றுக்கணும். இல்லை அப்படின்னா பொறுமையாக நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாதி ரோட்டில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. மிரர் பார்த்துட்டு அப்படியே உள்ள போட்டுட்டாங்க. சரி இங்கே பார்த்து போங்க, கவனிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த அக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், தம்பி நீங்கள் மெதுவாக போங்கன்ட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் 4th gear கூட போகல. ஆக்சுவலாக அங்கே பஸ் ஸ்டாப்பு கடைங்கள்லாம் நேராக இருந்துன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்லோவாகவே போனேன். ஆனால் வந்து அவங்க எப்படி சொன்னாங்க, சரி ஓகே போ அப்படின்னு. அவங்க முதல்ல வந்து பயம் ஆடிடுச்சு. எனக்கே கிளம்பிடுச்சு கொஞ்சம். ஆனால் ஸ்லோ பண்ணியிருந்தேன் நான் கண்டிப்பாக இடிச்சிருந்துருப்பேன். நான் டக்குன்னு கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்து டக்குன்னு வெளியே வந்துட்டேன். உள்ளே அங்கே நிற்கணும்னு நினச்சிருந்தா மாட்டியிருந்திருப்பேன். எப்படியோ நமக்கு டைம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கேப் ஆகிட்டோம், பரவாயில்ல, தேங்க் காட். நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதுனா விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.